ആറാவது ശ്ലോകം. അന്വീയമാനഃ സഹ തു രുദ്രപാർഷദൈഃ വൃഷം നദദ്ഭിഃ വ്യനദത് സുഭൈരവം. അന്വീയമാനസദുരുദ്രപാർഷദൈർവൃഷം നദദ്ഭിർവ്യനദത് സുഭൈരവം. ഉദ്യമ്യ ശൂലം ജഗത് അന്തകാന്തകം ജഗദന്തകാന്തകം. ഉദ്യമ്യശൂലം ജഗദന്തകാന്തകം സ പ്രാദ്രവത് ഘോഷണഭൂഷണാംഗ്രിഃ. സപ്രാദ്രവത് ഘോഷണഭൂഷണാംഗ്രിഃ. അന്വീയമാനസദുരുദ്രപാർഷദൈർവൃഷം നദദ്ഭിർവ്യനദത് സുഭൈരവം. ഉദ്യമ്യശൂലം ജഗദന്തകാന്തകം സപ്രാദ്രവത് ഘോഷണഭൂഷണാംഗ്രിഃ. திரிசூலம் கையில வச்சுண்டு இந்த உலகத்தையே பயமுறுத்துற அட்டாட்டகாசம் பண்ணினார் வீரபத்ர சுவாமி. அப்படி அட்டாட்டகாசம் பண்ணி அந்த யாகசாலைக்கு அதிசீக்கிரமா ஓடற வீரபத்ரனை சிவபூதங்கள் ஆயுதங்களோடு கூடிட்டு பின்தொடர்ந்தா. சஹ து அந்த வீரபத்ரனாகட்டும் ருத்ரபார்ஷதைஹி ருத்ரனோடு பூதகணங்கள் பயந்து ஓடி வருவாக்குமே செஞ்சா அந்த யாகசாலையிலேருந்து நெருப்பு குச்சிகளை வச்சுண்டு ரிபுக்கள் ஓட வச்சாலே சிவபார்ஷதர்களை. அப்படி ஓடிண்டு வர சிவபார்ஷதர்களை மறுபடியும் தன்னோடு கூட கூட்டிண்டு போனார் வீரபத்ர சுவாமி. அவளை மறுபடியும் யாகசாலைக்கு திரும்பி நடக்கிறதுக்கு ஆஜ்ஞாபனை பண்ணினார். ஆரும் பயந்து கண்டாம், ஆரும் தோத்து போவோம் அப்படிங்கிற பயம் ஆருக்கும் இனி வேண்டாம். எல்லாரும் யாகசாலைக்கு நடாங்கோம். பரமசிவனோடு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு வீரபத்ர சுவாமி அவகிட்ட சொன்னதுனால அவ அத்தனை பேரும் அந்நியமானஹா ருத்ரபார்ஷதர்கள் வீரபத்ர சுவாமிய பின்தொடர்ந்தா. பிருஷம் நன்னா நதத்பிஹி சப்தகோஷம் செஞ்சுண்டு அவ வீரபத்ர சுவாமிய பின்தொடர்ந்தா. சம்போ ருத்ர மகாதேவா சம்போ ருத்ர மகாதேவா சம்போ ருத்ர மகாதேவா அப்படின்னு கோஷம் செஞ்சுண்டு பின்தொடர்ந்தா. வியனதது சுபைரவம் வீரபத்ரனும் பயப்படுத்துற மாதிரி இருக்கிற சத்தமா இருக்கிற அட்டாட்டகாசம் செஞ்சார். அப்படி செஞ்சுண்டவா உத்தியம்ய சூலம் சூலத்தை திரிசூலத்தை பொக்கி பிடிச்சுண்டு அந்த சூலம் அப்படிங்கிறது ஜகத் அந்தக அந்தகம். பிரபஞ்சத்தோடு அந்தகனேயும் பிரபஞ்சத்தோடு காலனான யமனேயும் இல்லாம பண்ற திரிசூலம். மகாதேவனாக்குமே வீரபத்ரனுக்கு அந்த திரிசூலத்தை கொடுத்திருக்கார். இந்த திரிசூலம் அப்படிங்கிறது யமன கொடியும் இல்லாம பண்ணின திரிசூலமாக்கும். இந்த சூலத்தை மகாதேவன் ஒருக்கா மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காயிட்டு யமதேவனில பிரயோகிச்ச திரிசூலமாக்குமது. அந்த திரிசூலத்தையும் உயர்த்தி பிடிச்சுண்டு சஹா அந்த வீரபத்ரன் பிராத்ரவது கோஷண பூஷண அங்கிரிஹி
ஜல் ஜல் அப்படிங்கிற சத்தத்தோடு கூடிட்டு முன்னால குதிச்சு பாஞ்சார். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய காலில நல்ல பெரிய செலங்க போட்டு இருக்கார். பிராத்ரவது முன்னால குதிச்சு பாஞ்சார். வீரபத்ர சுவாமியோட பாதத்துல அலங்கார பூஷணங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெரிய சத்தத்தை உண்டாக்கித்து கோஷணம் போட்டுது. கோஷணம் பாதத்துல செலம்பு பெரிய சத்தம் போட்டு கோஷிச்சுது. அந்த பெரிய செலம்பு நாகத்தால செலங்கையொலியால திரிசூலம் உயர்த்தி பிடிச்சுண்டு வீரபத்ர சுவாமி யாகசாலைக்கு குதிச்சு பாஞ்சார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அந்த கல்ல போட்டு இருக்கிற செலங்கையோடு பெரிய நாதம், அட்டாட்டஹாசம், அதே மாதிரி பூதகணங்களோடு ஹரஹர சம்போ மகாதேவா அப்படிங்கிற நாதம், வீரபத்ர சுவாமியோட அட்டாட்டஹாசம், வீரபத்ர சுவாமியோட காலில போட்டிருக்கிற சிலம்புகளோடு பெரிய நாதம், இப்படி இருக்கிற எல்லா சத்த கோஷங்களோடு கூடிட்டு பூதகணங்களோடு கூடிட்டு பூமி குலுக்கிண்டு ஆகாசம் வரைக்கு வரப்பிச்சுண்டு வீரபத்ர சுவாமி குதிச்சு சாடி அந்த யாகசாலைக்கு யாத்திரையானார். யாகசாலையில இருக்கிற எல்லாரையும் தட்சனோடு கூடி இல்லாம பண்ணணும் அப்படின்னாக்கும் பரமசிவன் சொல்லியிருக்கார். அதுக்கான யாத்திரையாக்கும் இது. ஏழாவது ஸ்லோகம். ஆத ரித்விஜஹ யஜமானஹ சதஸ்யாஹ. ஆதரித்விஜோ யஜமான சதஸ்யா. ககுப் உதீச்யாம் ககுப் உதீச்யாம் பிரசமீக்ஷ்ய ரேணு. ககுப் உதீச்யாம் பிரசமீக்ஷ்ய ரேணும். தமஹ கிம் ஏதத் குதஹ ஏதத் ரஜஹ அபூத் இதி திஜாஹ. இதி திஜா திஜ பத்ன்யஹ ச தத்யுஹ. தமக்கிமேதத் குத ஏதத் ரஜோ பூதிதி த்விஜா திஜ பத்ன்யச்ச தத்யு. ஆதரித்விஜோ யஜமான சதஸ்யா. ககுப் உதீச்யாம் பிரசமீக்ஷ்ய ரேணும். தமக்கிமேதத் குத ஏதத் ரஜோ போதிதி த்விஜா திஜ பத்ன்யச்ச தத்யு. வீரபத்ர சுவாமியும் அதே மாதிரி பின்னால வர சிவபார்ஷவர்களும் எல்லாம் கூட்டமா ஓடி வந்ததினால அங்க ஃபுல்லா ஒரே பொடி டஸ்ட் பொங்கித்து. தட்சனும் ரித்திக்குகளும் சதசுல இருக்கிறவாளும் எல்லாம் பயந்து போனா. அந்த பொடி படலங்களை பார்த்துட்டு அவள் எல்லாம் இப்படி ஓரோருத்தரும் ஓரோ விதமா யோசனை பண்ணினா அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதா யாகத்துல ரித்விஜஹ யாகத்துல ரித்திப்புகள் ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வவேத புரோகிதர்களாயிருக்கிற ரித்விஜஹா ரித்திப்புகள், யஜமானஹா யாகம் நடத்துற பிரஜாபதியான தட்சன், அதே மாதிரி தட்சனோடு குடும்ப அங்கங்கள், அதே மாதிரி தட்ச பத்னியான பிரசூதி,
அதே மாதிரி பிரசூதியோடு 2 அக்கா, ஆகூதியும் தேவஹூதியும், அதே மாதிரி அவளோடு பரம்பரைகளும். சதஸ்யாக யாகசாலையில இருக்கிறவா அத்தனை பேரும், திஜாகா பிராமணர்கள், திஜபத்னியா பிராமண பத்னிகள், இப்படின்னு அத்தனை பேரும். உதீச்சாம் ககுபி, ககுபி அப்படின்னாக்கா டைரக்ஷன், உதீச்சியாம் அப்படின்னா வடக்கு பக்கத்துல இருக்கிற டைரக்ஷன். மகாதேவனோடு கைலாசம் அப்படிங்கிறது அந்த யஜ்ஞசாலையோடு வடக்கு பாகத்திலேயாக்குமே இருக்கு. அந்த வடக்கு பாகத்துல ரேணும் பொடி படலங்கள் பிரசமீட்சியா உயர்ந்து வரத பார்த்துட்டு, ஏதத்தமஹாக்கிம், இப்படி இருட்டு வரத்துக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு அவ சிந்தனை பண்ணினா. பின்ன அவளுக்கு தோணித்து, இது இருட்டு கிடையாது, பொடிபடலமாக்கும், என்னவோ பெரிய கூட்டமா வந்துட்டு இருக்கு, அதனோட டஸ்ட் ஆக்கும். ஏதது ரஜஹா குதஹா அபூது, எங்கேந்தாக்கும் இந்த பொடி பரத்திண்டு என்னவாக்கும் வரது, எங்கேந்தாக்கும் இந்த பொடிகள் எல்லாம் இப்படி வரது, இது இப்படின்னு தத்திஹு சிந்தனை பண்ணினா. இந்த பொடி படலங்கள் எல்லாம் பரத்திண்டு என்னமோ கூட்டம் கூட்டமா வருது, அந்த கூட்டம் கூட்டமா வர அந்த கூட்டத்தோட தலைவன் ஆறு, இப்படின்னு எல்லாம் அவ சிந்தனை பண்ணினா. எட்டாவது ஸ்லோகம். வாதா ந வாந்தி ந ஹி சந்தி தஸ்யவஹ, வாதா ந வாந்தி ந ஹி சந்தி தஸ்யவா, பிராஜீன பர்ஹிஹி ஜீவத் இஹ உக்ரதண்டஹ, பிராஜீன பர்ஹிர் ஜீவதிஹோக்ரதண்டா, गावः न काल्यन्त इदं कुतः रजः, गावो न काल्यन्त इदं कुतो रजः, लोगो अधुना किं प्रलयाय कल्पते, लोगोऽधुना किं प्रलयाय कल्पते, वादानवान्ति न हि सन्ति दस्यवा, प्राचीन बर्हिर् जीवदिह उग्रदण्टा, गावो न काल्यन्त इदं कुतो रजः, लोगोऽधुना किं பிரளயாய கல்பதே. அங்க இருக்கிறவா எல்லாம் இப்படி நினைச்சு பார்த்தா, புயல் காற்று உண்டாகிற லட்சணம் ஒன்றும் இப்ப இல்லை. பின்ன எங்கேந்து இந்த பொடிபடலங்கள் எல்லாம் வந்தது? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிராச்சீன பர்ஹிசாக்கும் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்றார். அதனால திருடர்களும் கூட்டத்தோடு கூடி ஓடி வரமாட்டா. அதனால திருடர்களையும் பயந்துக்க வேண்டாம். ஆருமே ஆடு மாடுகளை மேய்க்கலை. அதனால இந்த ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டமா ஓடி வர்றதுனால இருக்கிற பொடியும் இது கிடையாது. பின்ன எங்கேந்தாக்கும் இந்த பொடியெல்லாம் வானமுட்ட உயர்ந்து பொங்கிறது. இந்த லோகம் அவசானிக்கிறத இந்த பிரளய சமயத்துல உண்டாகிற லட்சணங்களாக்குமா இதெல்லாம் அப்படின்னு அந்த சபாவாசிகள் எல்லாம் இப்படி நினைச்சா. வாதா நவாந்தி, காத்து வீசலையே அப்படின்னு நினைச்சா. ந ஹி சந்தி தஸ்யவஹா, இந்த பிரதேசத்துல திருடர்கள் யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சா. இஹா, இங்க இந்த பிரதேசத்துல தட்சயாகம் நடக்கிற பூமியோடு இந்த பிரதேசத்துல உக்ரதண்டஹா, தெற்று குற்றங்களை பார்த்தானா நன்னா சிக்ஷை கொடுக்கிற அதிசக்தனான பிராச்சீன பர்ஹிஹி,
பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜாவாக்குமே ஜீவனோட இருக்கிறது. பிராச்சீன பர்ஹிஸ பயந்துண்டு ஆருமே இங்க வரதுக்கு தைரியம் பண்ண மாட்டாளே திருடர்கள் ஒன்னும் அப்படின்னு அவளெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிறா. துருவ வம்சத்துல ஜனிச்ச பிரசித்தனான அங்கன் அப்படிங்கிற ராஜாக்கு சுனீதை அப்படிங்கிற மனைவியில வேணன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சா. வேணன் அதர்ம பிரவൃத்திகள் செய்யறதுல தால்பര്യം இருக்கிறவராயிருந்தார். வேணனை முனிகளெல்லாம் சபிச்சு கொன்னா. வேணனோட சரீரம் வேணனோட அம்மை எண்ணத்தோணியில போட்டு காப்பாத்தினா. புத்திரனை ரொம்ப பிடிக்கும் அவ அம்மைக்கு, அதனால அந்த சரீரத்தை நசிப்பிக்காக்கி சூட்சிச்சு வச்சிருந்தா. வேணனோட சரீரத்தில இருக்கிற தொடைய கடைஞ்செடுத்தோன்னு வேணனோட பாபம் எல்லாம் கருத்து குறுகுறுன்னு ஒரு கட்டியான புருஷ ரூபத்தை സ്വീകരിச்சது. முனிகள் அந்த புருஷ ரூபத்துக்கிட்ட அங்க உட்காரு அப்படிங்கிற அர்த்தத்துல நிஷீதா அப்படின்னு சொன்னான். அதனால அந்த புருஷ ரூபத்துக்கு நிஷீதன் அப்படிங்கிற பேரு வந்தது. அவனோட சந்தானங்களுக்கெல்லாம் நிஷாதர்கள் அப்படின்னு பேரும் வந்தது. அப்போ வேணனோட சரீரத்தில் இருக்கிற பாபங்கள் எல்லாம் ஒரு சேர வெளியில வந்துடுத்து அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா சத்குணம் மட்டும்தான் இப்ப அந்த சரீரத்துல இருக்கு. அப்படி இருக்கிற வேணனோட சரீரத்தை வேணனோட கைத்தண்டைய கடைஞ்சோன அந்த சத்குணத்திலேந்து பிருதுவாயிட்டு பகவான் நாராயணன் அவதரிச்சார். பிருதுவோடு ஆட்சி டைமில் பூமி சமிருத்தி ஆயிட்டு ஃபலமூலங்களை கொடுக்கலை. வேணனை பயந்த பூமி அங்கேருந்து ஓடி போயிருந்தது. வேணனை பயந்து பூமி கோரூபம் സ്വീകരിച്ചിരുന്നത്. பிருது பூமியை சிக்ஷிச்சு ஃபலங்களை தரத்துக்கு சொல்லறதுக்கு வேண்டிட்டு அம்பும் வில்லும் கையில வச்சுட்டு கிளம்பினார். பசுரூபத்துல ஓடின பூமி பிருதுவையே சரணம் பிராபிச்சது. இந்த உலகத்துல சகல வர்க்கத்துக்கிட்டையும் எல்லா உயிரினங்களோடும் குலத்தில இருக்கிற சிரேஷ்டர்களை கண்ணுக்குட்டிகளாக்கி மாற்றி தேவைக்கான பொருள்களை கறந்தெடுக்கிறதுக்கு பிருது மகாராஜா ஆജ്ഞை கொடுத்தார். பிருது மனுவை கண்ணுக்குட்டியாக்கி மாற்றி கையாயிருக்கிற பாத்திரத்துல பாத்திரம் கையாயிட்டு பாத்திரத்தை கையையே பாத்திரமா வச்சுண்டு சஸ்யங்களை கறந்தெடுத்தார் பிருது மகாராஜா. ഋഷികൾ ബൃഹസ്പതിയെ കന്നുകുട്ടിയാക്കി നിർത്തിണ്ട് ഇന്ദ്രിയങ്ങളായിരിക്കുന്ന പാത്രങ്ങളിലെ വേദങ്ങളെ കറന്നെടുത്ത. ദേവർകൾ ഇന്ദ്രനെ കന്നുകുട്ടിയാക്കി നിർത്തിണ്ട് സ്വർണപാത്രത്തിലെ അമൃത് அப்படிங்கிற സോമരസത്തെ കറന്നെടുത്ത. അസുരர்களோடு കന്നുകുട്ടിയായിട്ട് പ്രഹ്ലാദൻ. പാത്രം ഇരുമ്പ്, അവ കറന്നെടുത്തത് മദ്യം. ഗന്ധർവர்கள் മധുവും പിതൃക്കൾ കവ്യവും കറന്നെടുത്ത. பிருது மகாராஜா 99 அஸ்வமேத யாகம் நடத்திட்டு 100வது அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணினோன அதை தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு இந்திரன் பாஷண்ட வேஷத்துல வந்து யாக குதிரையை திருடிண்டு போனான். 100 அஸ்வமேதம் யாகம் கம்ப்ளீட் பண்ணினானா இந்திரனுக்கு அந்த இந்திர பதவி நஷ்டமாகும். பிருதுராஜா அந்த இந்திரனாயிட்டு அங்க உட்கார வேண்டி வரும். அதனாலேயாக்கும் இந்திரன் அந்த யாகத்தை நடத்த விடாம தடங்கல் பண்ணினது. பல தடவை இந்திரன் இது செஞ்சோன எல்லா தடவையும் பிருதுவோடு புத்திரன் யாக குதிரைய மீட்டு கொண்டு வருவர். யாக குதிரைய மீட்டெடுத்ததினாலேயாக்கும் விஜிதாஸ்வன் அப்படிங்கிற பேரு பிருதுவோடு புத்திரனுக்கு கிடைச்சது. பிருதுவோடு புத்திரன் விஜிதாஸ்வனோடு புத்திரன் பிருதுவ மாதிரியே தர்மிஷ்டனாக்கும். അവരാക്കും പ്രാചീന ബർഹിസ്. കിഴക്കപ്പാത്ത് ദർഭ വിരിച്ച് നിറയെ സ്ഥലങ്ങളിലെ പൃഥുവോട് പുത്രൻ ഹവിർദാനൻ, ഹവിർദാനനോട് പുത്രൻ ബർഹിഷിത്ത്. அப்போ நிறைய ஸ்தலங்களில இந்த பர்ஹிஷித்து தர்பையை விரிச்சு யாகம் பண்ணினார். அதனால பர்ஹிஷத்துக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. யாகங்களுக்கு
മഹാവേദിയില ദർഭപ്പുല്ലുകളെ കിഴക്കപ്പാത്ത് നുണിയെ വെച്ച് ദർഭകളോട് നുണിയെ കിഴക്ക് പക്കം വരാ മാതിരി വെച്ച് വിരിക്കണം. அப்படி பூமி முழுவன் தர்ப விரிச்சவனாக்கும். பர்ஹிஷத்து அப்படிங்கிற பிராச்சீன பர்ஹிஸ் சமுத்திரபுத்திரியான சதத்ருதியாக்கும் பிராச்சீன பர்ஹிஸோடு தர்மபத்னி. சதத்ருதிக்கும் பிராச்சீன பர்ஹிஸுக்கும் 10 புத்திரர்கள் ஜனிச்சா. எல்லாருக்கும் ஒரே பேராக்கும் பிரஜேதஸ். சிரஷ்டனான பிராச்சீன பர்ஹிஸோடு தபசக்தியால இருக்கிற பூமியில திருடர்கள் வரமாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையாக்கும் எல்லாருக்கும் உள்ளது. அதனாலேயாக்கும் அவா சொன்னா திருடர்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இங்க இல்லையே. காரணம் பிராச்சீன பர்ஹிஸ் ஆட்சி பண்ற இந்த பூமி, இங்க திருடர்கள் வரமாட்டா, பிராச்சீன பர்ஹிஸ் ஜீவனோட இருக்காரே அப்படின்னு. இங்க இந்த பிராச்சீன பர்ஹிஹி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். யாகத்துக்கு கிழக்க பார்த்து தர்ப விரிக்கணும். பிராச்சீனம் சொன்னனாக்கா கிழக்கு, பர்ஹிஸ் சொன்னா தர்பை. யாகத்துக்கு கிழக்க பார்த்து தர்ப விரிக்கணும். பிராச்சீன பர்ஹிஸ் எங்கெல்லாம் அதர்மம் இருக்கோ அந்த அதர்மத்தை நடத்த விடாம தடுக்கிறவராக்கும். இங்க தட்சன் அதர்மத்தை மட்டும்தான் செய்யறான் யாகபூமியில. அப்படி இருக்கிறத நம்ம இங்க பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு அர்த்தம் எடுத்துண்டா அது ஒரு கரெக்டா இருக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம அந்த அர்த்தத்தை கொஞ்சம் மாத்தி எடுக்கிறோம். தட்சயாகத்துல தட்சனாக்குமே கிழக்க பார்த்து தர்ப விரிக்கிறார் யாகசாலையில. அப்போ பர்ஹிஸ் சொன்னாக்கா தர்பை, பிராச்சீனம் சொன்னா கிழக்கு. யாகத்துக்கு கிழக்க பார்த்து தர்ப விரிக்கணும். தட்சயாகத்துல தட்சனாக்கும் கிழக்க பார்த்து தர்ப விரிக்கிறார் அந்த யாகசாலையில. தட்சனை அத்தனை பேருக்கும் பயமாக்கும். அப்படியாக்குமானா தட்சனோட சாம்ராஜ்யத்துல திருடர்களுக்கு வரத்துக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு இதுல அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால இங்க திருடர்கள் ஒன்றும் வரமாட்டா. அந்த திருடர்கள் கூட்டம் கூட்டமா வரதுனாலே ஒன்றும் அல்ல இந்த பொடிபடலங்கள் அப்படின்னு அங்க இருக்கிறவா எல்லாம் நினைச்சுண்டா. தட்சனோட யாகபூமியில படையெடுத்துண்டு வரத்துக்கு ஆருக்கு தைரியம் இருக்கும்? காவஹா மாடுகள் ந கால்யந்தா, கூட்டம் கூட்டமாயிட்டு ஒரு சேர ஓடாத்ததினால அதனாலேயும் பொடிபடலங்கள் உண்டாகாது. காரணம் கூட்டம் கூட்டமா அவ ஓடினாதான் பொடிபடலங்கள் உண்டாகும். இப்போ ஆடு மாடுகளொன்னும் கூட்டம் கூட்டமா ஓடலை. அப்ப அதனாலேயும் பொடிபடலம் உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பொடி படலம் அப்படின்னாக்கா படலம் சொன்னா கூட்டம், பொடினா டஸ்ட். வானமுட்ட டஸ்ட் இப்படி உயர்ந்து பொங்கிறது. இந்த வீரபத்ர சுவாமியும் வீரபத்ர சுவாமியோடு பின்னால வர சிவபார்ஷதர்களும் ஓடிண்டு வரத்த அவளை தெரியவே இல்லை. இவாளுக்கொன்னும் முன்னால ஃபர்ஸ்ட் வா காணுறது பெரிய பொடியாக்குமே. அப்ப அதாக்கும் எதனாலேயாக்கும் இந்த பொடி வர்றது அப்படின்னு அங்க இருக்கிறவா எல்லாம் யோசனை பண்ணினா. இதம் இந்த காணவ ரஜஹா பொடி கூட்டங்கள், குதஹா எங்கேந்தாக்கும் வரது அப்படின்னு அவா சிந்திச்சா. லோகஹா உலகத்துல, அதுனா பிரளயாய கல்பதேக்கிம் இப்ப பிரளயம் உண்டாகிறதுக்கான டைம் ஆயாச்சோ அப்படின்னு எல்லாம் அவா சிந்தனை பண்ணினா.